அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். எப்பொருள் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் பொருள் காண்பது மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அதன எத்தன்மையாயினும் எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படின்ட்டாரு. புரிஞ்சுதுங்களா? இது யாருக்கு ஈவிரக்கமே காட்ட முடியாது, யாருக்குமே ஈவு இறக்குமே காட்ட முடியாது. ஐயா, இப்போ வாய்மை பத்தி பேசிட்டு இருந்தோம். வாய்மை அப்படின்னு சொன்னீங்கல்ல ஐயா, இன்னைக்கு ஈவினிங் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த கோர்ட்ல எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா, வாய்மை ஆமா வாய்மையே வெல்லும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஆமா அப்ப வாய்மையே வெல்லும் அப்படின்னா வாதாடுறது வெல்லுமா, சத்தியம் உண்மையை பேசி உண்மையை ஆராய்ந்து பேசணுமா அந்த இடத்துல? அது ஆனா இப்ப நீதிபதிகள். அப்படி இல்ல. ஆமா, அதெல்லாம் 1000 ஆண்டுக்கு திருவள்ளுவர் காலத்துல தான் உண்மை. இப்ப எல்லாம் பொய் பேசுறதா இவங்க வேலையை. சுயநலத்திற்காக தான் போய் எல்லா நீதிபதி வீட்டுல கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. நீதிபதி ஏழையாத்தான் இருக்கணும். நீதிமான்கள் எப்ப ஏழையாக இருப்பார்கள், எளிமையாக இருப்பார்கள். வெள்ளைக்காரனுடைய திட்டம், வெள்ளைக்காரனுடைய திட்டத்தில் எதுக்கும் வெள்ளைக்காரனுடைய கல்வி முறையில் வந்து எதுக்கு நேர்மைங்கிற பேச்சுக்கு இடமில்லை. சரிங்களா? அப்ப வாய்மை எனப்படுவது அப்ப ஆராய்ந்து உண்மை தன்மை இருக்கா இல்லையான்றது நம்ம அறிவு கொண்டு யோசிக்கிறது தான் வந்து வாய்மை எனப்படும். அதாவது ரிசர்ச் அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதானேயா? அதான் இன்வெஸ்டிகேஷன். அததான் வாய்மைன்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிசம். ஆமா, இதனாலதான் நீதிபதிகள் வந்து எந்த நிகழ்ச்சி நேரடியாக பாக்குறது இல்ல. நீதிபதிகளுக்கும் அந்த சொல்லக்கூடிய வாதங்களை வைத்துக்கொண்டு முடிவு செய்யறாங்க. அதெல்லாம் அது வந்து இந்த டேனியல் ஹேஸ் கம் டு தி ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு பழைய ஒரு நீதி கதை இருக்கும். டேனியல் ஹேஸ் கம் டு தி ஜட்ஜ்மெண்ட், டேனியல் ஹேஸ் கம் டு தி ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு பழைய ஒரு நீதி கதை இருக்கு. இவட போட்டு பாருங்க. தி டேனியல் ஹேஸ் கம் டு தி ஜட்ஜ்மெண்ட், தி டேனியல் ஹேஸ் கம் டு தி ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்புக்காக டேனியல் வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பழைய நீதிபதியை பற்றிய ஒன்றும் இல்லை. ஒரு அரசியை வந்து அந்த புறத்துல குளிக்க போறான். அந்த குளிக்க போகும்பொழுது அந்த அந்த நாட்டுல அரசி மாடத்துக்கு போறதுக்கு வந்து 2 பேர்த்துக்கு மட்டும் உரிமை இருக்கு. மன்னர் போய் பார்க்க, மன்னர் அந்த அந்த அரசி நந்தவனத்துக்கு போகலாம். அதுபோக அந்த நாட்டினோட நீதிபதிகள் வந்து அந்த புறத்துக்கு போகலாம். அந்த அரசி குளியருக்கு பார்க்க போகலாம். ஒரு அரசி, அந்த இளவரசி குளிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த நீதிபதிகள், அந்த நாட்டுடைய நீதிபதிகள் போய் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அவனுக்கு வந்து அந்த காமம் ஏற்பட்டுருது. இந்த 2 மடையனுங்களுக்கும், அந்த நீதிபதி மடையனுக்கும் காமம் ஏற்பட்டுருது. உடனே நீதிபதிகள் வந்து அந்த இளவரசிகிட்ட போய் மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நான் உன்னை பார்த்துட்டோம், நீ எங்களுடைய ஆசைக்கு இணங்கு அப்படின்னு, ஆசைக்கு இணங்கு அப்படின்னு 2 பேரும் மிரட்டுறாங்க. அப்புறம் உடன்படலை வந்துடுறேன். உடனே நீதிபதிகள் சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி இளவரசியை வந்து மரண தண்டனை விதிக்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இது அரசனுக்கு தெரிஞ்சு போகுது. யாரா இருந்தாலும் குற்றம் குற்றமே தான். அவ வந்து இளவரசி வந்து தவறான தொழில் ஈடுபட்டிருக்கிறா, அது ஒரு விபச்சாரத்துல ஈடுபட்டிருக்கிறாருங்கிறது இந்த 2 பேரும் சேர்த்து தீர்ப்பு சொல்றாங்க. யாரு 2 பேரும்? இந்த நீதிபதிகள் 2 பேரும். நீதிபதிகளுடைய சூழ்ச்சி யாருக்கும் தெரியாது. நீதிபதிகள் வேண்டுமென்றே என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இளவரசி வந்து தவறான ஆண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறாள், இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி. மரண தண்டனை அப்ப மன்னர் கதி கலங்கி போயிருக்காரு. 2 நீதிபதியும் சொல்றாங்க. 2 நீதிபதியும் சொல்றாங்க, எப்பொருள் யார் யாரவே கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. 2 நீதிபதிகள் சொல்லுங்க. மன்னன் அப்படியே மன்னன் வந்து விழிபுதுங்கி இருக்கிறான். கடைசி நாள் வந்தாச்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த இளவரசியோட குருகுலத்துல படிச்ச ஒரு டேனியல்ங்கிற ஒருத்தனுக்கு செய்தி போகுது. டேனியல் அப்படிங்கிறவன் அந்த இளவரசி கூட படிச்சவன், குருகுலத்துல படித்தவன். அந்த டேனியல் யாரு? இளவரசி கூட படிச்சவன். டேனியலுக்கு தெரியும் இளவரசி அவ்வளவு தூய்மையானவன். டேனியலுக்கு தெரியும்.
இளவரசியெல்லாம் அப்படி போகவே முடியாது. டேனியலுக்கு தெரியும். அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சது, குருகுலத்தில் படிச்சதுனால அந்த இளவரசியை பற்றி நல்ல அறிவுங்கிறது இளவரசி தூய்மையானவங்க வந்து டேனியலுக்கு தெரியும். இந்த டேனியலுக்கு இந்த செய்தி போகிறப்போ டேனியல் வந்து என்ன பண்ணுறான்னா நேராக நீதிமன்றத்துக்கு வந்து அரசங்கிட்ட முறையிடுறான். இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த நீதிபதிகளே விசாரிக்கணும் அப்படிங்கிறான். நான் வந்து எனக்கு தெரியும், நான் குருகுலத்தில் படிச்சிருக்கேன், இளவரசியோட நான் படிச்சிருக்கேன், நான் குருகுலத்தில் படிச்சிருக்கேன், இளவரசி பற்றி எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் கடைசி ஒரு முறையாக நான் நீதிபதிகளை நான் விசாரிக்க வேண்டும், நீதிபதிகளை விசாரிக்க வேண்டும்ங்கிறான். ஒரு அரசன் அப்படியா, சரி கடைசி வாய்ப்பு, நான் வந்து உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேங்கிற உடனே நீதிபதிகள் வரவழைக்கப்படுறாங்க. நீதிபதிகள் வரவழைச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, நீதிபதி வந்து ரெண்டு நீதிபதி அந்த நீதிமன்றம் அந்த 2 பேர் வரானுங்க. இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு நீதிபதி இடது பக்கம் அறையில் ஒரு காது கேட்காத அறையில் அடைச்சி வச்சிட்றான். இன்னொரு நீதிபதி வந்து இடது பக்க அறையில் அடைச்சி வச்சார். இங்கே பேசுறது யாருக்கும் விசாரிக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி பிரித்து வச்சார். ஒன்று வடக்கு அறையில் அவனை விசாரிக்கிறான், இன்னொரு நீதிபதி தெற்கு அறையில் விசாரிக்கிறான். இது ஒரு பொதுவான கருத்து, அவ்வளவுதான். இது வந்து கதையில் இருக்கிற சாராம்சம் தான். சரி, இவன் போய் அந்த வடக்கு அறையில் இருக்கிற அந்த நீதிபதி கேட்குறான், சரி இளவரசி கற்பு இழந்தவள், நெறி பிறந்தவள்னு சொல்றியே, எந்த மரத்துக்கு அடியில் அவள் வந்து அந்த மாதிரி கற்பு இழந்தாள், எந்த மரத்துக்கு அடியில் அவள் வந்து எந்த மரத்துக்கு அடியில் அடையாளம் சொல்லுங்கிறான். இவன் இந்த மாதிரி ஏதோ ஒரு மரம்னு சொல்கிறான், ஒரு தென்னை மரம்னு வச்சுக்கலாமே, தென்னை மரத்துக்கு அடியில் அந்த தென்னந்தோப்புக்கு அடியில் அவள் வந்து பாலியல் பண்ணிட்டு இருந்தா, அவள் வந்து கற்பு நெறி தவறியவள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே அந்த வாக்குமூலத்தை எழுதி வாங்கிக்கிறான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அவன் தென்னந்தோப்பில் இந்த மறைஞ்சிருந்து பண்ணியிருக்கா அப்படின்னு. இல்லை சாட்சிகள்லாம் பார்த்து கையெழுத்து போட்டு பதிவு பண்ணியாச்சு. பாரு, தென்னை மரத்தில் இளவரசி வந்து பாலியல் பண்ணியிருக்கா, அப்போ குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். உடனே தென்பரத்தில் ஒரு நீதிபதி அடைச்சி வச்சிருக்கான் இல்லையா, அங்கே போகிறான். அங்கே போய் நீ இந்த மாதிரி இளவரசி இந்த மாதிரி தவறான நடவடிக்கை ஈடுபடுறத சொல்றியே, எந்த இடத்துல நீதிபதி அந்த இளவரசி வந்து தவறாக நடந்திருக்கா அப்படி பதில் சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து மாந்தோப்புக்கு அடியில் அப்படி பண்ணிட்டு இருந்திருக்கிறான்னு சொல்கிறான். மாந்தோப்புக்கு அடியில் இவ பண்ணியிருக்கா, என்னது மாந்தோப்புக்கு அடியில் இவ இருந்து, இது ஒரு கதை, மாந்தோப்புக்கு அடியில் இருந்து இந்த மாதிரி பாலியல் இந்த மாதிரி தவறான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, உறுதியா அப்படிங்கிறான். மாந்தோப்புக்கு அடியில் தான் நான் பார்த்தேன், மாந்தோப்புக்கு அடியில் தான் இவன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கதை. அவன் உடனே அதெல்லாம் பார்த்துக்க அப்படிங்கிறான். நேர மன்னங்கிட்ட வர்றான். மன்னங்கிட்ட வந்து சொல்லும் பொழுது, மன்னா அந்த நீதிபதி தென்னந்தோப்புக்கு அடியில் இருந்து அவன் வந்து அரசியை வந்து நெறி பெறலாம் சொல்றான், இவன் மாந்தோப்புக்கு அடியில நெறி பெறந்தான்னு சொல்றான். இது அடிப்படையே தப்பு. 2 பேரும் பார்த்தேன்னு சொல்றாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தானே சொல்லணும், இங்க இருந்து தெரிஞ்சு போச்சு 2 பேரும் திட்டு பயலுக, உடனே தலையை வெட்டுங்கிறான். என்ன, யாரு தலையை வெட்டுறது, நீதிபதி தலையை வெட்டுங்க அப்படிங்கிறான். உடனே அரசர் வர்றாரு. விசாரிக்கும் பொழுது அவன் மாத்தி சொல்றான், இவனும் மாத்தி சொல்றான். ஏன்னா இங்க வாக்குமூலத்தில் தெளிவாக எழுதியாச்சு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிச்சா, அந்த மாதிரி தான் எப்பொருள் யார் யாரை வைக்க எப்படும் அப்பொருள் மேற்கொள் காண தெரியும். இதே 3 பேர் இருந்துருந்தாங்க வச்சுக்கோங்க, 3 பேர் இருந்து 2 பேர் தென்னந்தோப்புன்னு சொல்லி ஒரு மாந்தோப்புன்னு சொல்லி இருந்தா 3ல் 2 அறுதில் பெரும்பான்மை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இவனுக்கு 2 பேரும் மாத்தி சொன்னே 2 பேரும் பொய் சொல்றான்னு தெரிஞ்சு போச்சு. உடனே மன்னர் ஆணை விடுறாரு, 2 நீதிபதி தலை வெட்டி எடுத்துறாங்க. இதுதான் தி டேனியல் கேஸ் கம் டு த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து நீதிபதியா மாறுறான். அதுதான் விஷயமே. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பொய் சொல்றதல்ல, அதை சுயநடத்திற்காக ஒரே மாதிரி சொல்ல முடியாது. பாலியல்ல வந்து சாதாரண விஷயம் இல்லை, அதனால விஷயமே. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இது மாதிரி நிறைய இருக்கு, நீதிமான்கள் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி இளையவர்கள் வந்து முதியவர்கள் தான் வந்து அறிவில் சிறந்தவர் அப்படின்னால சொல்ல முடியாது. சிறு வயதிலேயே மிகப்பெரிய ஞானம், மிகப்பெரிய தீர்ப்பு வழங்கியதாக வரலாறு இருக்கு. கரிகால் பெருவளத்தான் அப்படித்தான். கரிகால் பிரதி இளமையா இருக்கும் பொழுதே மிகப்பெரிய தீர்ப்பெல்லாம் வழங்குவார். நரமுடித்த சோழன் அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஒரு பெண்மணிகள் வர்றாங்க, வந்து நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு இளைஞன். இது இளைஞனுக்கு என்ன தெரியும், நீ என்ன நீதிமன்றம் நீதி தீர்ப்பு சொல்ல போற, அதெல்லாம் பழுத்த ஆளுக்கு தானே நீதி சொல்ல முடியுங்கிறான். அப்படியா, நாளைக்கு வாங்க அப்படிங்கிறான். அதே நாளைக்கு வாங்கன்னு சொல்லுகின்ற கூட அதே அந்த கரிகாலன் என்ன பண்றான்னா முதியோர் வேடம் போட்டுக்கிறான். முதியோர் வேடம் போட்டு தீர்ப்பு அடிக்கிறான். தீர்ப்பு தெளிவா இருக்கு. அதுக்கப்புறம் வேடத்தை கிளைக்கிறான்.
அறிவு இருந்தா போதும், எதையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். இதுக்கெல்லாம் முதுமை தேவையில்லை, இளமை தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரிலாம் கரிகால் பெருவர்த்தனாவே அப்படி நடந்ததாகலாம் அந்த சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிறது. அதனால வந்து நீதிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனா இன்னைக்கு நீதிங்கிறத கிடையவே கிடையாது. இந்தியாவில் நீதிங்கிறது கிடையாது. நீதிபதிகள் திருடர்கள்னு முத்திர குத்தியாச்சு, அவ்வளவுதான். இனிமேல் நீதிமன்றத்தை மேல யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாமே சுகத்துக்கு அடிமையானவங்க தான். அது வந்து அதிக ஊழல் நடக்கிறதா நீதிமன்றம் தான். அதிக ஊழல் நடக்கிறதே நீதிமன்றம் தான் இந்தியாவில். அதுல சந்தேகம் கிடையாது. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம். இப்போ இன்னைக்கு ஆள் ரொம்ப குறைவா இருக்கு. ஆ, இரவு 8 மணிக்கு வர ஒருத்தர் வரலையா? ம். அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சொல்லுவாங்கய்யா. ம். அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜேர்னலிசம்னா அந்த பத்திரிகை துறையில இருக்கவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, ம். அப்ப எல்லா துறையிலுமே பாத்தீங்கன்னா அந்த நீதிக்கு வலு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறாம இருக்கிறது தான். இப்ப டாக்டர் ரிசர்ச் பண்றாங்கன்னா அவங்களும் அதுல நேர்மையா இருக்கணும். ம். இப்ப எல்லாருமே சமூகத்துல அவங்கவங்க வேலையை செய்திருந்தாங்க, அப்படியே கடைபிடிச்சுட்டே வந்திருந்தாங்கன்னா, ம். உடல் அளவிலயும் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நடந்திருக்கும். பாத்தீங்கன்னா இது வந்து ஒட்டுமொத்த சமூகமே பாத்தீங்கன்னா ம். ஒன்னொன்னா எங்க தொலைச்சாங்கன்னே தெரியல இல்லையா? இப்ப நம்ம ம். இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ம். ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்கு. இது வந்து ம். கடைசியில பாத்தீங்கன்னா அவனோட உடம்புக்கே அவன் நல்லது பண்ணிக்க முடியாத அளவுக்கு கீழ்நிலைக்கு போனதுக்கான காரணம் என்ன? ம். எந்த துறையிலயுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த உண்மையோ நேர்மையோ இருக்கிறதுக்கான நம்ம தவறிட்டோம் அப்படின்றதுதான் இப்ப எனக்கு புரியுது. அது ஆமா. எல்லாத்துலயுமே தான் இல்லாம போயிடுச்சு. அது குறிப்பாக அதுக்கு வெள்ளைக்காரன் சொல்றது உண்மைங்கிற மாதிரி தப்பா போயிட்டு இருக்கு. ரொம்ப அடிப்படை தப்பு. வெள்ளைக்காரனுக்கு அறிவே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவன் கண்டுபிடிச்ச எல்லா விஞ்ஞானமே தப்பு. அவன் கண்டுபிடிச்ச எல்லா விஞ்ஞானமே தப்பு. ஏன்னா அவனுக்கு அறிவு கிடையாது, அவனுக்கு ஒழுக்கம் கிடையாது, பண்பாடு கிடையாது, நாகரிகம் கிடையாது. அவன் புற ஒழுக்கத்தை தான் பேணுவானே தவிர அக ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது. அவனுக்கு நீதி நூல்களே கிடையாது. அவங்க பள்ளிக்கூடமே கிடையாதுங்க. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வி சாலையே கிடையாது. இந்தியாவை பார்த்துட்டு தான் கல்வி சாலையை கத்துக்கிட்டான். ஏன்னா தட்சசீலம், நாலந்தா, காஞ்சிபுரம் பல்கலை கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகம் தானே 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அப்ப மேலை யுவான் சுவாங், அப்புறம் பாகியான், இதெல்லாம் சைனா யாத்திரிகள்னு சொல்லுவாங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க. அவங்கள எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பூனைக்கண் சித்தன், பூனைக்கண்ணா வெள்ளைக்கண் உள்ளவன் பேர். இந்த பூனைக்கண்ணாவே இந்த இந்த பனிப்பிரதேசத்தை சேர்ந்தவன் தான் பூனைக்கண்ணுமா இருக்கான். அவன் வந்து இங்க பாடம் கத்துட்டு போயிருக்கானுங்க. ஏன் இயேசுநாதர் கூட ஒரு செவிவழி செய்தி பரவிட்டு தான் இருக்குது. இயேசுநாதர் கூட 30 ஆண்டுகளாக அவர் எங்கேயுமே இல்லை. அவர் இமயமலை வந்து பாடம் படித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பரவலா இருக்குது. ஆனா ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. சரி, அப்படின்னா அப்படின்னா உணவில்லாமல் வாழும் இப்ப கலை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைங்கய்யா, அப்ப இந்த நாகரிகம் அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா அப்போ நம்ம கிட்ட நிறைய நாகரிகம் 20,000 வருஷம் நம்ம கிட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப திடீர்னு எங்க அந்த பஞ்சம் வந்தது? அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுட்டதுனால அவங்கள நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோமா, இல்லாட்டி நமக்கு அந்த நாகரிகத்துல பஞ்சம் ஏற்பட்டதா எதனா ஒரு இல்ல அவன் தான் காரணம். நம்ம வந்து அவன் அந்த அதிகார வர்க்கத்துல தவறா அதிகார வர்க்கம் நீண்ட காலம் ஆட்சி செய்கிறப்ப எல்லாமே தப்பா போயிடும். காரணம் 300 400 ஆண்டுகள் ஒரு 250 ஆண்டுகள் ஆளுகின்ற பொழுது எல்லாமே தப்பா போகுது. எல்லாமே அப்ப நம்மளோட வரலாறை நம்ம மறந்துட்டோமா? ஆமா, நம்ம வரலாறு. ஆமா, தமிழர்களுக்கு அறிவே இல்லைங்கிற மாதிரி சொல்லி தராங்க. இது அடிப்படை அயோக்கியத்தனம். தமிழர்கள் எழுத படிக்கவே தெரியாதுன்னு சொல்றாங்க. அட காட்டு மிராண்டிகளா. அதுதான் எனக்கு வந்து இதுவா இருக்கு. எப்படி வந்து ஏன்னா பிகாஸ் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வரலாற்று ரீதியாகவும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லா புலமையுமே இருக்கு. அப்போ அந்த நாகரிகம் கருதி அவங்களுக்கு மேலை நாட்டுலதான் நாகரிகம் கருதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க போடுற உடுப்புல இருந்து அவங்க சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும், லைஃப் ஸ்டைல் வரைக்கும் எல்லாமே அவங்கள நோக்கி போற மாதிரியான ஒரு சூழலை ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? அது உருவாயிடுச்சு பாருங்க. கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்ன எத்தனை கப்பல் வச்சிருந்தா 9 லட்சம் படைகள் வச்சிருந்தாங்கிற ராஜராஜ சோழன்கிறான். 9 லட்சம் பேர் வச்சுக்கிறது என்ன சாதாரண விஷயம்? மொத்தம் இந்தியாவுடைய படை வீரர்கள் மொத்தம் 20 லட்சத்தை தாண்டாது. அவன் 9 லட்சம் பேர் வச்சிருந்தாங்கிறான். ஏன்னா நம்ப முடியுதா? யானைப்படை, குதிரைப்படை, அடேங்க அப்பா, பல நாடுகளுக்கு போறதுன்னா ஒரு கப்பல் ஏற்றிட்டு போறதுன்னா சதாசரியமா என்ன அறிவு இருந்திருக்கணும், என்ன திறமை இருந்திருக்கணும். மிகப்பெரிய அறிவியல் விற்பன் வேற. ஆயக்கடைகள் 64 கற்றவன் அவன். கட்டடம் கட்டுமானம் சாதனம் பிரம்மாண்டமான கட்டுமானம்.
ஒரு கோயிலுக்கு கட்டுற கட்டுமானத்தை தன்னோட சொந்த வீட்டுக்கு அவங்க அமைக்கல. இன்னைக்கும் வந்து பிரம்மாண்டமான கட்டட அமைப்புடையதான், இன்னைக்கும் பிரம்மாண்டமான கட்டட அமைப்புடையதான் வந்து அந்த இது தஞ்சை பெருவுடையார் கோயில். அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஏது இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் புரியுது, நம்மள வந்து ரொம்ப கம்மியா அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்மள பத்தி. நம்மள வந்து தமிழர்கள் வந்து தமிழர்கள். ஆமா எல்லாம் இந்த சூழ்ச்சிக்காரர்கள் தான். அந்த வயிற்று பொழப்புக்க பிச்சை எடுக்கிற மாதிரிங்க. அதை சமஸ்கிருதத்தை சொல்லிட்டு ம். பிச்சை எடுக்கிறவன், தமிழை சொல்லிட்டு பிச்சை எடுக்கிற இந்த அயோக்கிய பயிர்களை பண்றது தான் தமிழுக்கு அறிவியலைங்கிறது. தமிழுக்கு வெள்ளைக்காரன் பிச்சை போட்டாங்கிறது. வெள்ளைக்காரன் தான் மருத்துவத்தை கொடுத்தான்னு சொல்றாரு. ஆ- அறிவு கட்ட முண்டங்களா. ஆமாங்கய்யா, அது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் இங்க இப்ப இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம நாட்டுல வந்து எதுவுமே கிடையாது, இந்த ரயில் போக்குவரத்து, ம், இந்த தண்டவாளம் போட்டது உங்க ம், ஊர்ல பாத்தீங்கன்னா பாதியே இல்ல, இப்பதான் எல்லாம் ம், போட்டது, அப்ப ம், எல்லாம் நீங்க ம், குடிசைல தான் இருந்தீங்க ம், அப்படின்னு சொல்றதெல்லாம் ம், வெள்ளைக்காரன் வந்துதான் நமக்கு ஏதோ வந்து வாழ்க்கையில மேறத தூக்கி விட்ட மாதிரி பேசுறாங்க சில விஷயங்கள். பல ம். விஷயங்கள் அப்படிதான் இப்ப பேசுறாங்க. அதை வந்து நம்ம அடிச்சு பேச முடியல. எனக்கும் இன்னும் நிறைய தரவுகள் இன்னும் எதுவுமே எனக்கு தெரியல. இப்ப நீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்ப எனக்கு வந்து அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் பாரு. உலகத்தின் மூத்த மொழி செம்மொழிங்கிறான், உயர்தலின் செம்மொழிங்கிறான், 40 ஆண்டுக்கு வந்து தமிழ் பேசியிருக்கிறான், இயல் இசை நாடகம்ங்கிறான், இல்ல- அறம்பொருள் இன்பம்ங்கிறான். உலகத்துல அதிகமா தமிழ் திருக்குறள் தான் மொழிபெயர்த்திருக்குது. எவ்வளவு ஒரு நாகரிகம். எல்லாத்தையும் குளிதோண்டி புதைச்சிட்டானுங்க இந்த வெள்ளக்கார முண்டங்கள் வந்து. அதுக்கு வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிக்கிறது, வெள்ளைக்காரனுக்கு அவனுக்கு வந்து கழுவுறது, வெள்ளைக்காரனை சொல்லி வயிற்று பிழப்பு ஆடுறது, இதெல்லாம் இப்படித்தான். வெள்ளைக்காரனை சொல்லியே திருடுவது, வெள்ளைக்காரனுக்கு அடிவருடையே இருப்பது, இப்படித்தான் இந்த 300 வருஷம் இருக்கானுங்க. அது எல்லாரும் குழந்தைதான். அது குறிப்பாக அந்த மதவாதிகளும் சாதி பிரிவினைவாதிகளும் எல்லாத்தையும் சேர்த்தி நாட்டை நாசம் பண்ணி அவனுக்கு வால் பிடிக்கிறத இந்த வேலையா இருந்திருக்கானுங்க. அது அயோக்கியத்தனம் பண்ணிட்டானுங்க. இன்னும் சாதாரண விஷயமே, தமிழ்நாடே வந்து பல்வேறு வகை உரிமைகள் இழந்தாச்சு. இப்போ வந்து தமிழ் எழுத்துக்களே வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணெடுத்தகம்னு திருவள்ளுவர் சொல்றாரு. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப உலகத்தில் முதன்மை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எண்கள் முதன்மைங்கிறாரு. அப்ப திருவள்ளுவருக்கு எண்கள் தெரியாம இருந்திருக்குதா? எழுத்து தெரியாம இருக்குதா? முதல் எண்களை படிங்கிறாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுலதான் இருக்கு. அவரே 9 அந்த 9ங்கிற பேருக்கு ஒன்றுங்கிற வச்சு குரல் எழுதியிருக்காரு, 2கள் வச்சு குரல் எழுதியிருக்காரு, 3ன்னு வச்சு குரல் எழுதியிருக்காரு, 4ன்னு வச்சு குரல் எழுதியிருக்காரு, 5ன்னு வச்சு குரல் எழுதியிருக்காரு, 6ன்னு வச்சு குரல் எழுதியிருக்காரு, 7ன்னு வச்சு குரல் எழுதியிருக்காரு, 8ன்னு வச்சு குரல் எழுதியிருக்காரு. அப்ப என்னென்ப ஏன எழுத்தென்ப இவரெண்டும் கண்ணென்ப வாடும் முழுக்குங்கிறாரு. அப்புறம் எண்ணும் எழுத்தும் கண்ணெடுத்தகம்னு அவையார் பாடுறார். இதெல்லாம் என்ன விளையாட்டா? அப்படி எல்லாமே இருந்திருக்கு இல்லையா? அத பாரதி பாடுறப்ப கல்வியில் சிறந்த நாடு, நல்ல கம்பன் பிறந்த நாடு, வள்ளுவன் தென்னை உலகினுக்கே தந்து வான் புகழ். எனக்கு 8 மொழி 7 மொழி 6 மொழி தவறி யாருக்கு? பாரதிக்கு தெரியும். உலகத்திலே கலைகள் சிறந்த நாடுன்னு எழுதுறாரு. அப்ப எங்க போச்சு எல்லாம்? ஆய கலைகள் 64னும் ஏய உணர்க கலைகள் இருந்த நாடு. என்ன பக்தி மார்க்கமா இருந்தது. அப்புறம் பக்தி மார்க்கத்தில் இவங்க ஏமாந்தாங்க. அவன் பொருள் ஆட்டையை போட்டான் எல்லாமே. பக்தி மார்க்கத்தில் பூரா தன்னுடைய இறைவனவே தன்னுடைய தாய்மொழியில வணங்க முடியாத அளவுக்கு கேவலமா போயிட்டானுங்க. தன்னுடைய தாய்மொழிகள் தன்னுடைய இறைவனை வணங்குவதற்கு கூட தகுதியற்றவர்களாக தமிழர்கள் மாறிட்டாங்க. என்ன ஆச்சு? அதான் என்னது, என்ன ஆச்சு இது? சொல்லுங்க திருலோகச்சந்தர். பன்னீர்செல்வம் சொல்லலாம், மகேஸ்வரி சொல்லலாம். சொல்லுங்க. எல்லாம் கொடூரமா மாறியாச்சு. என்னது, எல்லாம் வெள்ளக்காரன் தான். வெள்ளக்கார அந்த அறிவு கட்ட ஊதாரி முட்டை வந்து நாட்டை கெடுத்து சுடுகாடாக்கி எல்லாத்தையும் பிணக்குவியலா மாத்தி நாட்டை சுரண்டி, ரயில் வந்து அவனுக்காக எல்லா ரயிலும் அந்த ரயில் பாதைகள் பூரா கடற்கரையை நோக்கி போகும். கடற்கரைக்கு எதுக்கு நோக்கி போகுது? இங்கிருந்து திருடிட்டு கடல்ல கப்பல் ஏத்திட்டு அவன் நாட்டுக்கு கொண்டு போறது, அவன் நாட்டுக்கு கொண்டு போறது. அதுதான் அவனுடைய வசதிக்கு. ஏங்க ஊட்டில என்ன வெங்காயத்துக்கு ரயில் போட்டேன்னா பல லட்சம் தமிழர்களை கொண்டுதான் ஊட்டில ரயில் போட்டான். அது மட்டும் இல்ல, ஜப்பான்ல கூட ரயில் போட்டிருக்காங்க. ஜப்பானா பர்மா எங்கெங்கோ ரயில் போட்டிருக்காங்க. எல்லாம் தமிழர்களை பூரா கொலை செஞ்சிருக்கானுங்க அத்தனை பேருமே. இன்னைக்கு ஜப்பான்ல கூட ஒரு நேற்று கூட படிச்சேன். ஜப்பான்ல கூட ஒரு கிட்டத்தட்ட 400-500 தமிழர்கள் ரயில் பாதை அமைக்கிறதுக்காக உயிரை விட்டுருக்குறாங்க. அந்த எலும்பு இன்னும் இருக்கு. அந்த தமிழர்கள் வந்து இப்படி 400 பேர் செத்து போனது வந்து இன்னும் யாருக்குமே தெரியாது. நேற்று கூட ஒரு வீடியோல பார்த்தேன். அந்த எலும்பெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஜப்பான்ல இருக்கிற ஒரு தமிழர் வந்து வாங்கி வச்சுட்டு கண்ணீர் வெடிக்கிற இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வரலாறு நடந்திருக்குது. இவன் எத்தனையோ கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த கடல் எங்கெங்கயோ அதுக்கு அந்த பயனற்றதா அந்த அந்த அப்ப வந்து அந்த ரயில் பாதை தேவைப்பட்டதா இருந்தது. இப்ப அந்த ரயில் பாதை யாரும் பயன்படுத்துறது நினைவு சின்னமா வச்சிருக்கிறான். அதுல யாரான்னு கேட்டீங்கன்னா பல நாட்டு ஆப்பிரிக்க மக்கள்கள், மற்ற ஆஸ்திரேலிய மக்கள்கள், அதுபோல் இந்தியாவை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், பல மக்கள் உயிரிடுறாங்க. குறிப்பா தமிழர்கள் நிறைய பேர் உயிர் விட்டுருக்குறாங்க. எக்கச்சக்கம். என்ன காரணம் ஐயா? அது என்ன காரணம் உயிர் விடுறதுக்கு? என்ன அங்க என்ன கடுமையான வேலை வாங்கி சாவடிக்கிறது தான்.
ஓ! வேலை பழுவன் காலம் மாரி. ஆமா, ஆமா, ஆமா. அது மாரி ஒண்ணு சூயஸ் கால்வாய் வெட்டும் பொழுது எத்தனையோ பேர் செத்தாங்கறாங்க. சூயஸ் கால்வாய் வெட்டும்பொழுது எத்தனையோ பேர் செத்தாங்க. அதே மாரி இல்ல அது ஓகே. ஆமா. அது தெரியும், அது தெரியும். அதே மாரி இந்த இது சீன பிரிஞ்சுவர் கட்டும் பொழுது எத்தனையோ மக்கள வந்து கொலை செஞ்சாங்க. ஆனா, இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு நாகரிகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மன்னர்கள் பிரம்மாண்டமான கோயில் கட்டுனாங்க. யாருமே வேலை வாய்ப்பு குடுக்கலாங்க தவிர, யாரும் அடிமையாக்கி கட்டல. புரியுதுங்களா? அதுவுமே கிடையாது. யாரும் உயர் விட்டது கிடையாதுங்க. அது மிகவும் புனிதமான காரியமா தான் செஞ்சிருக்காங்க. கோயில் ஆமா. கட்டுறதெல்லாம் எல்லா இடத்துலயும் எல்லாம் திருட்டு பயலுங்க. எல்லாம் தமிழ தப்பா பேசுறது, தமிழர்களை கேவலப்படுத்துறது, தமிழ் மன்னர்களை கேவலப்படுத்துறது. ஏன் அவன் கட்டாததான். தமிழ் மன்னர்கள் காளிங்கராயன் வாய்க்கால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காளிங்கராயன் வாய்க்கா பார்த்து இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ம். அற்புதமான வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த காளிங்கராயன் வாக்கியம் எங்க தொடங்குனா, பவானி நதியிலிருந்து தொடங்கி நேரா கொடிமுடி வரைக்கும் போகுது. அந்த காளிங்கராவுக்கு வித்தியாசமானது. அந்த காளிங்கராவுக்கு ஏத்தத்துல ஏறுது தண்ணி. ஏத்தத்துல தண்ணி ஏறவே ஏறாது. அதுக்கு என்ன பண்ண பாம்பு மாதிரி வளைச்சு கொண்டு போய் கடைசியில ம். எங்க போய் சேருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேருது. முக்கியமான அந்த இடத்துக்கு போய் சேருது. நம்ம அந்த அந்த இன்னைக்கு அந்த ஆறு அந்த வாய்க்கா கட்டங்கரேன்னு போகுது. எல்லாம் வேட்டி சாயம், துணி அது சாயம், லுங்கி சாயமா மாறுது. காளிங்கராயன் அப்படியெல்லாம் கட்டினார். மிகப்பெரிய அறிவாளி இருந்தாரு காளிங்கராயன். புரியுதுங்களா? அவர் அந்த தண்ணியை வந்து ஒரு சொட்டு கூட தன்னுடைய சொந்த இடத்துக்கு அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் அந்த இடத்துல இருக்கவும் இல்லை. அந்த மக்களுக்கு சேர்த்து பல ஆயிரம் ஏக்கர் வந்து அது பாயுது. இன்னைக்கு அது பூரா சாய தண்ணியா மாறி அந்த சாய தண்ணி குடிக்கிறவங்க பூரா புற்றுநோயை மாறிடுது எல்லாத்துக்குமே. இப்படிலாம் இருந்திருக்கு. எல்லா ஃபேக்டரி தண்ணி எல்லாம் ஆத்துல கலந்து விடுறாங்களே இப்போ. அந்த காளிங்கராயன் வாய்க்கால் இப்ப அதிகமா போய் எல்லாம் புற்றுநோயா மாறிடுது எல்லாத்துக்குமே. அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிக புற்றுநோய் அளிக்கிறது இந்த ஈரோடு மாவட்டம் தான். தமிழ்நாட்டில் அதிக புற்றுநோயா இருப்பது என்ன பவானி தண்ணி பூரா சாய தண்ணியை மாறிடுது. அது குடிக்கிறவனுக்கு பூரா புற்றுநோய். ஆமா. இது ஒண்ணும் ஒழிக்க முடியாதுங்க. ஏன் இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. சாய துணியை வந்து வெள்ளை துணி தான் நம்ம போடணும். நம்ம வந்து சாய துணி போடுறோம் இல்ல. எல்லாம் பூரா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி. பூரா திருப்பூர் என்னங்கிறீங்க? எல்லாம் வெளிநாட்டு அடிமைகளுக்காக வாழ்றானுங்க. தன்னாட்டுல யாருந்த வெளிநாட்டு அடிமைகளுக்காக ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன் நல்ல தொழிலே கிடையாது. பூமியை நாசம் பண்ற தொழில் தான். அதுதான் இந்த நீர் மருத்துவம் வந்து நல்ல தொழில். பொருள் தான் ஈட்டணும். இந்த நீர் மருத்துவம் மட்டும் தான் நல்ல தொழில். இப்ப திரும்பி பார்த்தோம்னா ஒவ்வொரு எல்லா லெவல்லயுமே ரொம்ப 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 அடிபட்டு போயிருக்கும். இப்ப கடைசியில வந்து இங்க வந்ததான் நம்ம வந்து அடிப்படையில வச்சுக்கதான் நம்ம வந்து இது ஒன்னே ஒண்ணு நீர் மருத்துவம் மட்டும்தான் நல்ல வேலை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்போம். உயிரை பணையம் வச்சு 8 வருஷம் போராடி இது உண்மையா பொய்யா திருவள்ளுவர் சொன்னது யார் தான் நம்புவாங்க? டாக்டர் அர்னால்டு சொல்றது அந்த ஜெர்மனிக்காரே நம்பல. அதுதாங்க. இப்ப இத போய் நம்ம இல்லையா இப்ப நான் இது மாதிரி நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு நான் சொன்னாவே மொத்த மெடிக்கல் இதுவுமே பாத்தீங்கன்னா நடுநடுங்கி போவாங்க. இதெல்லாம் பண்ணாத உயிருக்கு ஆபத்து தான் அவங்க சொல்லுவாங்க. எவனுமே இது வந்து கரெக்ட்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் இதை பத்தி ஒண்ணு தெரியவே தெரியாது. அப்படின்னா அப்படி ஆகாரத்தையும் அவன் நிரூபிச்சதே கிடையாது. ஆகாரத்தையும் அவன் நிரூபிச்சது கிடையாது. இவ்வளவு பேசுறானே எந்த ஒரு டாக்டராவது ஆகாரத்தை சாப்பிட்டு நிரூபிச்சிருக்கான? நோபல் பரிசு வாங்கியிருக்கானா எவனாச்சு? பன்றிக்கறி சாப்பிட்டா அவனுக்கு பொழப்பு போயிடும் இல்லையா? இத பத்தி பேசினாவே அவனுக்கு பொழப்பு போயிடும் இல்லையா? அத சொல்லுங்க. தெரியாதெல்லாம் இல்ல, தெரியும். இத தெரிஞ்சதுன்னு பேசினா அவன் பொழப்பு போயிடும், அவன் வருமானம் போயிடும். அது உடம்பு தானாவே இயங்குதுன்னு எவனும் சொல்றது இல்ல. உடம்பு தானாவே இயங்குறது தன்னைத்தானே கூட. பாப்பா ஒரு விபத்து ஏற்படுது, உள்ள காயம் ஏற்படுறதுக்கு இயற்கை சரி பண்ணிக்குது. வெளியே காயம் எடுப்பது தற்காலிகம் இந்த ஒரு வாரத்துக்கு தைச்சு விடுறன தவிர அவன் நல்லாக்குறது கிடையாது. உடம்பை தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளுகிறது. என்ன அவனை கேட்டது என்ன? டாக்டர் கேட்டது உடம்பு நல்லா என்னடா முண்டாங்களா? அதை பாதுகாப்பு ஒரு மருந்து பேருக்கு மெடிசின் போடுவோம் தர அந்த மயக்க வழி தெரியாம இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எய்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கேஷுவாலிட்டி சொல்றாங்க. அதுக்கு பேரு கேஷுவாலிட்டி. ஏதோ ஒரு கேஷுவாலிட்டின்னு அதுக்கு பேரு. தற்செயலாக ஏற்பட்டு அது வந்து நோய் கிடையாது. தற்செயலாக ஏற்பட்டு வெளிக்காயங்கள் அது உயிருக்கு ஆபத்து இருக்கிற காயமா உயிருக்கு ஆபத்து இல்லாத காயமா நான் பார்த்துட்டு அதுக்கு பேரு கேஷுவாலிட்டின்னு பேரு. அதாவது அவனே ஒரு நோயை இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவனே அந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டான். அப்ப லாஸ்ட் வீக் இப்போ 2 வாரம் முன்னாடி கூட அந்த பிளட் டொனேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம். பிளட் டொனேஷன் இதை பத்தி கூட பேசிட்டு இருந்தோம். அவனாவே ஒரு பற்றாக்குறையை உருவாக்குறான், அவனாவே அதை செலுத்துறான், அப்புறம் அவனாவே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்புறம் அவனே உருவாக்குன அந்த போலியான சிஸ்டத்தை அவனே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு டிமாண்டை உருவாக்கிட்டு. ஆமா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேட் பண்றது, இது கெட்டு போச்சுன்னா ஒரு உடம்புல இருந்து இன்னொன்னு எடுத்து வைக்கிறது இன்னொருத்தருக்கு, இது எல்லாமே அவனாவே உருவாக்கிட்டான் ஃபுல்லா. அது தேவையா தேவை இல்லையா அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு யோசிக்காம இப்படி எல்லாம் ஒரு குற்றமெல்லாம் நடந்து போச்சு.
அதுல விண்வெளி பாத்தீங்கன்னா அறிவியல் முன்னேற்றம் வேற, ம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வேற, அது ம் எப்படி பண்றதுன்னு இந்த ம் குற்றங்கள் எல்லாம் அடிப்படை குற்றமே ஆராயாம அடிப்படையே ம் விட்டாச்சு. ம் அதுக்கப்புறம் மேல 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 நீங்க சொன்ன மாதிரி அஹ், கீழே வந்து கப்படிக்குது, அது மேல சென்ட் போட்டு சென்ட் போட்டு சென்ட் போட்டு மூடி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். ம் அது ம் மாதிரிதான் இருக்கு ஒவ்வொரு மெடிக்கலுமே இப்போ. ம் இப்போ சாட் ஜிபி கேட்கற கேள்விக்கு தடுமாறுது இல்ல. மேற்கு நாட்டு நாகரிகம் தப்புன்னு சொல்லுது. நான் பாயிண்ட் போட்டே இருக்கிறேன். ஆமா, மேற்கு நாட்டு ம். சாராயத்தை வச்சு பேசுது. நீங்க நைட்ரிக் ஆக்சைடை பத்தி பேசுறீங்க. நான் நைட்ரிக் ஆக்சைடு தான் இப்போ நீங்க இந்த ஃபெரிட் முராடுங்கிற ஒரு அமெரிக்க டாக்டர் 1998ல அவர் எல்லா அடப்பு நீங்க இருக்கு காய்கறி பழங்களை அதிகமா சாப்பிடுங்கிறாரு. அவர் மாவு சாப்பிடு, கொழுப்பு சாப்பிடு, புரதம் சாப்பிடு சொல்லவே கிடையாது. அதாவது ம். மாவு ம். கொழுப்பு புரதம் சாப்பிட்டு தான் அடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேரு மாவு கொழுப்பு ம். புரதம் தின்னு தான் அடைச்சு போய் கிடக்குது. அந்த அடைப்பு நீங்கணும்னா, ரத்தத்துக்கு தூய்மையான ரத்தம் பாயணும்னா, நீங்க ஈட்டிங் பிளண்டி ஆஃப் ரா வெஜிடபிள் அண்ட் அந்த ஃப்ரூட்ஸ், ஈட்டிங் பிளண்டி ஈட் ஃப்ரூட்னு அவர் எழுதுறாரு. திஸ் இஸ் நைட்ரிக் ஆக்சைடுங்கிறாரு. அதாவது நம்ம உடம்புல வந்து நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் அதிகமா இருக்கணுங்கிறாரு. அதனால பாடி டிசைன் பண்ணியிருக்கிறது நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் 4 வச்சுட்டு பாடி டிசைன் பண்ணியிருக்குது. இவன் சொல்றதுக்கு ம். முன்னாடி பாடி டிசைன் பண்ணிடுது. இவன் பட்டினி போடுகின்ற பொழுது உள்ளே இருக்க நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிரும். நீ நைட்ரிக் ஆக்சைடு இவன் காய்கறி சாப்பிடணும் அவசியம் இல்லை, சுத்தப்படுத்தினாவே நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிரும். நைட்ரிக் ஆக்சைடு வந்துட்டாவே மனுஷன் சாக மாட்டான். நை- அஹ் இவன் அப்ப நைட்ரிக் ஆக்சைடு எங்க இருந்து வருது? இன்னைக்கு விண்வெளிக்கு போறவன் போறான், நைட்ரஜனையும் எடுத்துட்டு போனா, அப்புறம் ஆக்சிஜனையும் எடுத்துட்டு போறான். ஏன் நைட்ரஜன் எடுத்துட்டு போக வேண்டியதானே? நைட்ரஜன் இல்ல அப்படின்னா நரம்பு மண்டலம் டோட்டலா பாதிக்கும். என்னது நைட்ரஜன்? இப்ப ஏன் கேட்க வேண்டியதானே? ஏன்டா விண்வெளிக்கு நைட்ரஜன் எடுத்துட்டு போறோம் கேக்குறீங்க? உடனே கேக்குறீங்களா? ஒரு பயலும் கேட்க மாட்டேன். தெரிஞ்சா தானே கேட்கறதுக்கு. நான் போய் சாட் ஜிபில கேட்கும் பொழுது தெரிஞ்சு போச்சு நைட்ரஜனோட வேலை என்ன. நைட்ரஜன் செத்தே போயிடுவேன்ட்டான். நைட்ரஜன் இல்லைன்னா கோயிந்தாங்கிறான். நாம என்னமோ ஆக்சிஜன் தான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அது அடிப்படையே தப்பா இருக்குது. நைட்ரஜன் அது என்ன பண்றான், நைட்ரஜன் வந்து கொஞ்சம் 1% சேர்த்து வைக்கிறான். இப்ப காத்துல வந்து இயல்பா இருக்கிற காட்டுல வந்து 78 தாங்கிறான். அங்க ஸ்பேஸுக்கு போறப்ப 79ங்கிறான். என்னது 79 நைட்ரஜன்? 79. 79 காத்துல 78 தான் இருக்குது. காத்துல 78, ஆக்சிஜன் 21, கூட்டினே 99 வரும். அப்புறம் இந்த 1% வந்து மற்ற எல்லா மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அதுல வரும். சில சிம்டம்ஸ் எல்லாம் வரும். ஆனா நைட்ரஜன் அதாவது கூர்ந்து நான் படிச்சு பார்த்தேன். அதேண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜனே ஆளே செத்து போயிடுவாங்கிறான். 6 வகையான செயல்பாட்டுக்கு 6 வகையான செயல்பாட்டுக்கு நைட்ரஜன் வேணுங்கிறான். என்னடா கருமாந்திரமா இருக்குது. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. அப்போ நம்ம காலத்துல அப்போ தமிழ்நாட்டுல ஒரு 100 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பஞ்சமோ ஒரு பட்டினியோ வரும்பொழுது, அதுக்கப்புறம் இந்த பெண்டமிக் சொல்றாங்க இல்லையா, இப்ப வந்திருக்கு இல்லையா கோவிட், இது மாதிரி எல்லாம் வந்த போது அப்ப நம்மள தற்காத்துக்கிறதுக்காக நம்ம வந்து மருந்து இல்லாம நிறைய பேர் இறந்திருக்காங்க இல்லையா? சோ அப்ப நிஜமாலே அப்ப நம்ம மேல ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மையை உருவாக்கிட்டாங்களா, இல்லாட்டி நமக்கு அதுல வைத்தியம் பார்த்துக்கு நமக்கு தெரியலையா? அப்போ அந்த சோம்பேறிகளுங்க, அறிவு இல்லாம சோம்பேறிகள் தான். சோம்பேறித்தனம் தான் அது காரணமே. சோம்பேறித்தனம் தான். இப்ப இந்த காலரா இந்த டைபாய்டு, தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அறிவு இருந்தும் அந்த நூலை படிக்காதது, செய்முறை பண்ணாததுதான் காரணமே. எல்லாம் நம்ம கிட்ட குற்றம் இருக்குதான் செய்யும். நீ முயற்சி பண்ணல. அதனால அவங்க வந்து அந்த மருந்து கொடுத்ததுனால அவங்க ஏதோ பெரிய ஆள் ஆன மாதிரியும் மருந்தை கொடுத்து அழுத்தி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான் விஷயமே. எந்த நோயை எவனாலையும் குணமாக்க முடியாது. அப்படி பத்தி ஜெயலலிதா குணமாக்கி இருக்க வேண்டியதானே, எம்ஜிஆர் குணமாக்கி இருக்க வேண்டியதானே, கருணாநிதி குணமாக்க வேண்டியது தானே. அப்புறம் இந்த குருமூர்த்தின்னு ஒருத்தர் செத்து போனார், நுரையீரல் தொற்று நோய் வந்து அது பாமக ஒருத்தர் செத்து போனார், நுரையீரல் புற்றுநோய். ஏன்டா எல்லாரும் நோயில் தானே சாகுறீங்க? எல்லாம் 5 கோடி 10 கோடி செலவு பண்ணீங்களை காப்பாற்ற வேண்டியதானே. ஒன்றும் நடக்காதுங்க ஐயா. அப்ப ஒரு 100 வருஷம் முன்னாடி குழந்தைகளுக்கு தடுப்பூசின்றது ஒண்ணு கிடையாது. ஒண்ணும் கிடையாது. நல்லா தானே பிறந்த 8 குழந்தை பெற்றாங்க, ஒருத்தர் சாகலையே. இப்ப ஒரு குழந்தை பெற்ற இடுப்பு கண்டு போதே, வயிறு உப்பி போய் கிடக்குது. தின்னு 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 கறி மீன் தின்னு தின்னு வயிறு உப்பி போய் வயிறு சிறுக்கிறதே கிடையாது. அப்புறம் குழந்தை பெற்றது அப்படியே 8 குழந்தை பிறந்த பிறகு தடுப்பூசி போடணுமா போடக்கூடாதா? தடுப்பூசிக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. தடுப்பூசிக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட்லயே அலண்டு போயிடுவாங்களே தடுப்பூசி போட வேணாம்னு சொன்னாங்கன்னா. நிறுவீங்களா பாக்கலாம், தடுப்பூசி போட்டு ஆரோக்கியம் வரும் நிறுவீங்களா பாக்கலாம். அப்ப போலியோ அட்டாக் எல்லாம் வந்துருச்சுன்னா குழந்தைக்கு எங்க வருது?
எங்க வருது இல்ல போலியோ போலியோ அட்டாக்? கேக்குறேன் அட்டாக் நானு. எது வருது? போலியோ அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இயற்கையில் ஐயா சொன்ன மாதிரி தனி இப்ப குடிசையெல்லாம் வாழும்போது பார்த்தீங்கன்னு சொல்லி எந்த போலியோ அட்டாக் இப்ப என்னுடைய இப்ப ஃப்ரெண்டு வராது. அதாவது நமக்கு வராது. இப்ப இருக்கிற ஆல்ரெடி அந்த சிஸ்டத்துல கரெக்டா இருக்கிற சிஸ்டத்துல இப்ப நீங்க பிறக்கிற கனிகள் குழந்தைக்கு கொடுத்து போலியோ வளங்க. அட்டாக் நீங்க வருமா? ஏங்க தவறான உணவு கொடுக்குறீங்க? கனிகள் கொடுத்து வளர்க்கணும். கனிகள் கொடுத்து வளர்க்கடா கரெக்ட். முண்டங்க. கனிகள் கொடுத்து வளர்க்க ஐயா வேண்டியதானே? நீ பாலை கொடுத்து சொல்லுங்க. பாலை கொடுத்தாவே போலியோ அட்டாக் வரும். பாலை சரி போச்சு. கொடுத்தாவே போலியோ அட்டாக் வரும். ஐயா சொன்ன ஓகே. மாதிரி தண்ணி அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுனுடைய தவறான உணவு முறையினால தான் இந்த போலியோ அட்டாக் மீதி நோய் எல்லாம் வருது. ம். ஆ. சரி, இதுதான் ஏன் நம்ம போலியோ உணவு இருங்க நேரடியே வருவான். போலியோ அட்டாக் ஏன் வாங்க. வருது? இம்யூனிட்டி கிடையாது. என்னது? நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல. ஆமா, இல்ல. நோய் எதிர்ப்பே அதனால இப்ப கிடையாது. நோய் அண்டவும். ம், 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 ம். அடிப்படை அப்ப இம்யூனிட்டி தான். நீ எதை வேணாலும் விட்டுருங்க, இம்யூனிட்டி இல்லைன்னா எல்லா நோயும் வரும். இதுல என்ன பெரிய பாண்டமிக்கு அந்த இம்மைக்கு எல்லாம் டூப்பு. சரி, குஷ்டரோகம் ஏன் அதுதாங்கய்யா வருது? அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்களே இந்தியால எதுவுமே கிடையாது, நாங்க தான் வந்து மருந்து ஏன்னா கொடுத்தோம், அதுக்கப்புறம் விபச்சாரியப்பா, தான் இத்தனை பேர் பொழைச்சிங்க. வெள்ளக்காரன் விபச்சாரி எப்படி இங்க நீதிபதி நீதி அவன் விபச்சாரி தானுங்க அவன். விபச்சாரி சொல்லுவது நீ எப்படி கேப்ப? அவனுக்கு ஒழுக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பன்னிக்கருதிங்க எப்படி இங்க நாட்டுக்கு பொருந்த முடியும்? நம்ம நம்ம புலாலே உண்ணக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. புலால் உண்றவனுக்கு சரி, புலால் உண்ணா சாலமோனசிஸ் பாக்டீரியா சயின்டிபிக்ல புலால் திங்கிறவன், முட்டை திங்கிறவன், இறைச்சி திங்கிறவன், பால் கொடுக்க அத்தனை பேருக்கு கொடூர நோய் வரும்னு வேதியியல் சொல்லுது. பயோகெமிஸ்ட்ரி என்ன சொல்லுது? பயோகெமிஸ்ட்ரி வந்து இறைச்சி வயிற்றுக்குள்ள போனா எல்லா வகையான பாக்டீரியா பேட் பாக்டீரியா டெவலப் ஆகுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அந்த விஞ்ஞானம் சொல்றது நீங்க கேட்கவே மாட்டேங்கிற நீங்க. காரணம் அந்த மனம்ங்கிற விபச்சாரி பண்ற வேலை தான் காரணமே. அறிவு தெளிவா இருந்தாலும் மனம் மாறுவதில்லை. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இப்ப இருக்கிற சமூகம் வந்து கண்டிப்பாக நீர் மருத்துவத்தை ஃபாலோ பண்ணி குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடாம தடுத்து அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும். அப்பதான் வந்து இது தப்பிக்கும். நம்ம ஒரு ஜெனரேஷன் ஆச்சு, அடுத்து வர ஜெனரேஷன் பெண்களும், அவேர்னஸோட. அதாவது குழந்தை பெத்துக்கிற பெண்களும் கனிகள் சாப்பிட்டு தான் குழந்தை பெத்துக்கணும். அப்புறம் கனிகளே வளர்க்கணும். அப்படி வந்தாதான் அடுத்த ஜெனரேஷன் வந்து தடுப்பூசியே இல்லாம போட்டு வளர்ந்தாதான் அந்த குழந்தைங்க வந்து அடுத்தடுத்த இதுக்கு தயாராக முடியும். தப்பு தப்பா ஆகாரம் தின்னு போட்டு, வெள்ளக்கார மாதிரி பேக்கரி ஐட்டம் தின்னு போட்டு குசு விட்டுட்டு இருந்த எல்லா பொம்பளையும் ஆம்பளை குசு விட்டுட்டு இருக்காங்க. நாத்தம் பிணவாடி அடிக்குது. அப்போ பேசிக்கே பாத்தீங்கன்னா அஸ்திவாரம் போடும் போது அங்க இருந்தே ஸ்ட்ராங்கா எழுப்பணும் பில்டிங். எல்லாருமே இப்ப பில்டிங் எல்லாம் எழுப்பியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பட்டி டிங்கரிங் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டு உடம்பு கெட்டு போய் தான் வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, இதுக்கப்புறம் தான் லெஃப்ட்ல திரும்பாதே, ரைட்ல திரும்பாதே, ஸ்ட்ரைட்டா போ அப்படின்னு இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இதே சின்ன வயசுல இருந்தே கரெக்டா பேஸ்மெண்ட் போடும் போதே ஸ்ட்ராங்கா கடகால் போட்டு பில்டிங்ல எழுப்பி இருந்தோம் அப்படின்னா இந்த உடம்பு கரெக்டா கட்டுமானத்துல படி கரெக்டா வந்திருக்கும். அதனாலதான் பிறந்தவுடனே டாக்டர் அர்னால்ட் சொல்றாரு, ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் சொல்றாரு, பால் குடிக்கிற வரைக்கும் எந்த மாற்றம் செய்யக்கூடாது. அது 1 வருஷம் 1.5 வருஷம் செய்யக்கூடாது. அதற்கப்புறம் மெல்ல மெல்ல பழச்சாறுகளை கொடுத்து பழக்குங்கிறாரு. வேக வைத்த காய்கறிகள், வேக வைத்த பழங்கள், அவர் நாட்டில் இருக்கிற பழங்கள்லாம் சொல்றாரு. நம்ம நாட்டில் வேக வைத்த நம்ம ரஸ்தாளி பழம், தக்காளி பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம். வாழைப்பழம் தான் நம்மளது வாழைப்பழம் தான் நம்மள மடிவானது. நீ வாழைப்பழத்தையும் தக்காளி இந்த ரஸ்தாளி பழமே, பூம்பழம், இந்த மாதிரி முந்தன் பழத்தை இது கொடுத்தே கொடுக்கலாம். அதை நெய் போட்டு, தேங்காய் போட்டு, நெய் பொடியாத கொஞ்சம் அப்படி கொடுத்துட்டே வந்தோம்னா அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த குழந்தை சுத்தமாயிட்டே இருக்கும். இப்போ கூட பேரிச்சம்பழம் கொடுக்கலாம், பேரிச்சம்பழம் லட்டு கொடுக்கப்படாங்க. என் பேரனுக்கு சளி பிடிச்சி கிடக்குது. எதாவது தப்பா உணவு கொடுத்துருக்குறாங்க. நான் பார்த்தேன், என்ன இப்படி மூக்கில் போகிற ஒழுதுட்டு கிடக்குதுன்னு. எல்லாம் தப்பா கொடுக்க வரவங்க பூரா இவங்க அம்மா சரியா இருந்தா கூட அவங்க குடும்பத்துல ஏதோ நினைக்கிறாங்க. என்ன இளவு ஒண்ணு புரியும். யாருக்கு இந்த குழந்தை வளர்த்திருக்கிற அறிவோ லட்சணமோ பெரியவங்க திங்கிறதெல்லாம் குழந்தைக்கு விட்டுறது. காட்டு மிராண்டிகள் என்னதான் படி தொலைகிறது. இல்ல இப்ப பெரியவங்களே நம்ம சாப்பிட வேணான்றோம். அந்த பெரியவர்கள் பண்ற தப்ப பூரா குழந்தைக்கு, சின்ன வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? வாய் ருசி தவிர ஒண்ணும் தெரியாது. அது பிறக்கிறப்ப அது வாய் ருசியோட தான் பிறக்குது. அதுக்குண்டு வாயில் கண்டதெல்லாம் ஊட்டுறது. பிறக்கிறப்ப வாய் ருசியோட தான். அப்ப அந்த 15 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா ருசி தன்மை அதிகமா இருக்குங்களா? நான் கேட்கணும், இந்த கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ராய் ருசி ருசிங்கிறது எல்லாது ருசி சாகர வரைக்கும் இருக்கும். ருசிங்கிறது அது சிலவங்களுக்கு அந்த வயதான பிறகு அந்த ருசியோட தன்மை குறையும் சொல்றாங்க. அது உண்மைங்களாயா? அதாவது என்ன சாப்பிட்டா அந்த ருசி தெரியாது. வந்து கண்டதை தின்னு விடுறான். கண்டை தின்னு மூளைகையில எல்லாம் கெட்டு போனவன். கண்டதை தின்னவனுக்கு ஆரோக்கியம் இருக்காது, எந்த உணர்வும் இருக்காது.
கண்டதை ஓகே. தின்னவனுக்கு அப்ப எந்த அது உணர்வும் நேச்சுரலா பாத்தீங்கன்னா, அப்போ அந்த வயசான பிறகு சாப்பிட்டா அந்த அசைவம் சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் தெரியாது. இங்க வரைக்கும் தான் எதுவுமே டேஸ்டே இருக்காதுன்னு சொல்றாங்க. அது எதுவுமே எப்படி அது? தெரியாது. எதுவுமே தெரியும். அவனதான் தகுதியற்றவன். இறைச்சி திங்கிறவன் பூமிக்கு தகுதியற்றவன். அவனுக்கே தகுதியற்றவன். என்ன அவனுக்கே தகுதியற்றவன். அந்த ஒரு புலன்களுடைய தன்மையும் குறைஞ்சு இப்ப கண்ணு பார்வை எப்படி மங்கிட்டே போகுதோ, பேச்சு திறமை ம். எப்படி இதாவது அது மாதிரி கேட்கிற தன்மை மங்கிட்டே போகுதோ, அதே மாதிரி உணரும் தன்மை அந்த சுவையோட தன்மையும் மங்கிக்கிட்டே போகும் வயதான காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண உணவு திங்கிறவனுக்கு அப்படித்தான். எந்த யோகி கண்ணு ஓகே. எந்த யோகிகள் வேற, சாதாரண மக்கள் வேற. அதனால மரணத்தை பத்தி எழுதியாச்சு இதுல. அதனால மரணத்தை பத்தி புரிதல் வேண்டும். மகேஸ்வரி. இருக்குங்க ஐயா. எங்க 2-3 பேர்த்த காணும். இங்க உங்க நண்பர்ல இவரன் அந்த மதியானம் வந்தாங்க, அவங்களை காணும். அந்த சட்டம் படிச்சு வரலங்க ஐயா. வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வரலங்க ஐயா. இங்க 8 மணிக்கு யாரும் ஒருத்தரையும் காணும். பரவாயில்ல. சரி. வயசானா கண்ணு தெரியலன்னு சொல்றது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து பாய்சன் ஃபுட் எல்லாமே. அதனால இப்ப நமக்கு வந்து கண்ணு பாதிக்கப்படுது. இப்ப ஐயா சொல்ற மாதிரி வெறும் நீர் மட்டும் நம்ம வந்து அதிகமா சேர்த்துக்கிட்டு இந்த சாதாரண உணவுகள் வந்து உண்பதை வந்து குறைச்சிக்கிட்டு அல்லது தவிர்த்துக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கிற அந்த உப்பு, கண்ணுல சேரக்கூடிய உப்பு இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணு வந்து பளிச்சுன்னு ஆயிடும். இதுல இருக்கே, இதுல கண்களே சரிதான். இத நீங்க சொல்றது கரெக்ட் தான், சரிதான். இதுல கண்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இருக்கே. கண்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பாருங்க. அப்ப இந்த ஷார்ட் சைட், லாங் சைட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணவோட குற்றம் தான். அது சோடியம், உணவோட குற்றம் தான். சோடியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம். பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் இந்த விஷ உப்பு இருக்கு இல்லையா. அப்ப இந்த புக் அதிகமா படிக்கிறதுனாலயோ, இந்த டிவி பாக்குறதுனாலயோ, கதிர்வீச்சுகள் அதிகமா போறதுனாலயோ வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு விழுக்காடு சொன்னா கூட இந்த உடம்பு கெட்டு போறதுதான் அதிகம். உள்குற்றம் ஏற்பட்டு சாகிறதா அதிகம். உள்குற்றம் இருக்கிறதுனால தான் அது நம்மள பாதிக்குது. உள் சுத்தம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே பாதிக்காது. ஐயா கூட பன்னீர்செல்வம் ஐயா கூட கிளாஸ் நல்லா உள்வாங்கி அவரும் பதிலாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு எல்லாத்தையும். ஐயா கொஞ்சமா சொல்றாரு. மனுஷன் தாங்க ஐயா 5 அறிவு விலங்கு. இந்த குதிரை எல்லாம் பாருங்க, கொள்ளு புல்லு மட்டும் சாப்பிடுதுங்க ஐயா, பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும். மனுஷனுக்கு 6 அறிவுங்கய்யா. காலையில தூங்கி எழுந்தது டீ, காஃபி, போண்டா, பஜ்ஜி, வடை, இட்லி, தோசை அனைத்தும் சாப்பிட்றாங்க ஐயா. எதுலையுமே இந்த சைடு பார்த்தா ஸ்வீட்டுன்றான், இந்த சைடு மிச்சர்ன்றான், இந்த சைடு பகோடான்றான், இஷ்டத்துக்கு பாக்குறதெல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ அதிகமா ஆயிடுச்சுங்க ஐயா சாப்பாடு உணவு. இல்லைங்க, உண்மைதான் அம்மா சொல்றது. ஏன்னா இல்ல, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சாப்பிடறதுக்காகவே போரிட்டு சாப்பிட்டு வராங்க. சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருப்பதி லட்டு வேணும்னு நினைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க சாமியை பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் போய் திருப்பதி லட்டு கியூல இருந்து வாங்கிட்டு திருப்பதி லட்டுக்காக வாங்கிட்டு வருவாங்க, போயிட்டு சாப்பிடணும். இன்னொன்னுங்க ஐயா, இப்போ இந்த மாதிரி தம்பி சொல்ற மாதிரி திருப்பதி லட்டோ இப்ப எதனா வேணும்னா இப்ப ஸ்பாட்ல போட்டாங்கன்னா வீட்டுக்கே வரா மாதிரி வந்துருச்சுங்க ஐயா. பிரசாதங்கள்லாம் இப்ப வீட்டுக்கே வருது. அந்த அளவுக்கு வியாபார நோக்கம் பெருகிடுச்சுங்க ஐயா. ஆமா ஆமா, அதெல்லாம் வந்துச்சு. கூரியர் வந்தாச்சு, அடிச்ச பணம் கட்டினா அடுத்த நாள்லயே பணம் என்ன வேணும் கிலோ கணக்கில் வேணுமோ வந்துரு, கிலோ கணக்குல. இப்ப கன்சியூமரிசம் அதிகமாயிடுச்சுங்கய்யா. நமக்கு என்ன கேக்குறோமோ அதான் சொல்றேன், நுகர்வோர் அதிகமாயிட்டோம். அதாவது வாங்கி சாப்பிடுறதுதான், அதாவது என்ஜாய் பண்றதுதான் லைஃப் அப்படின்ற அந்த நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டுட்டோம் பின்னுக்கு. போட்டு எல்லாமே சாப்பிட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதான் எல்லாமே. இருந்து எல்லாமே இன்ஸ்டன்டா காஃபில இருந்து எழுந்த உடனே பெட் காஃபி வரைக்கும் வந்தாச்சு. எல்லாமே பெட் காஃபி வரைக்கும் வந்தாச்சு. பல்லே வளர்க்க வேணாம், பல்லே வளர்க்காம காஃபி குடிக்கிறது தான். நீங்க பல்லு கம்மி விடுங்க, எல்லாமே காலையில் எழுந்து பாத்தீங்கன்னா பெட்லயே காஃபி. அதுவும் இன்ஸ்டன்ட் காஃபி தான். காஃபி ஏதோ கொட்டையை அரைச்சு அப்படி வரதெல்லாம் கதை, இன்ஸ்டன்ட் காஃபி தான். இப்ப பால் கூட தேவை கிடையாது, இங்கெல்லாம் 3 in 1 தான். பாலு, ஸ்வீட்னரு, சுகரு, ஜஸ்ட் ஹாட் வாட்டர்ல எடுத்துட்டு போய் வச்சா போதும், காஃபி ரெடி ஆயிடும். ஸ்டவ்ல கூட வைக்கணும்னு அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு வந்துருச்சு இங்கெல்லாம். இன்னும் இந்த சக்கரை கூட கலக்க தேவையில்ல, அதுலயே இருக்கும் எல்லாமே. ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், இதோ இருங்க நான் காட்டுறேன், இங்க வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இத பாத்தீங்கன்னா வெறும் ஹாட் வாட்டர்ல கலந்தா போதும், அவ்வளவுதான் காஃபி. அவ்வளவுதான் அவ்வளவுதான், ஒரு கப்பு ஹாட் வாட்டர் கலந்தாச்சுன்னா இது ஃபுல்லா வந்துரும் காஃபி.
அடேங்கப்பா. ஜக்கு. அது நம்ம ஊர்ல இவ்வளோண்டு காஃபி. இது ஜக்கு ஃபுல்லா. இது ஒரு ஜக்கு. அப்பா. நம்ம ஊர்ல சொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கெல்லாம் சொம்புல தான் குடிப்பாங்க காஃபி. இவ்வளவு கிடையாது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இதோட இந்த கப்பு பாருங்க, இதோட சைஸ் பாருங்க. அடேங்கப்பா. இது 70 மில்லி காஃபினா இவ்வளவுதான் இருக்கும். இது வந்து என்னோடது. நான் என்ன வச்சிருக்கேன் பாருங்க, பேரிச்சம்பழம் முந்திரி வச்சிருக்கேன். ஆனா இங்க என்னோட காஃபி கப்பே கிடையாது. காஃபீஸ்ல எந்த காஃபி கப்பே கிடையாது. 1/4 லிட்டர் பிடிக்குமா? 1/4 லிட்டர் பிடிக்குமா தெரியுது. அதுக்கு நிறைய 1/2 லிட்டர் வருங்கயா. 1/2 லிட்டர் வரும். இங்க சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் இப்படிதான். ஜக்கு ஃபுல்லா தான் காஃபி. காஃபினாவே ஜக்கு ஃபுல்லா தான். அப்பா என்னையா 1/2 லிட்டர் குடிச்சு என்ன ஆகுறது? எப்ப ஜீரணம் ஆகுறது? எப்ப ஒண்ணுக்கு போறது? அடங்க அப்பா. அதை சாப்பிட்டாவே சாயங்காலம் வரைக்கும் பசிக்காத கரங்க பிடிச்ச அளவு. என்னதான் சொல்லி தொலைல குடிச்சு முடிச்ச உடனே அடுத்தது பசிக்கெல்லாம். சரி சரி சரி. அததான் அந்த ஊதாரித்தனத்துக்கு போயாச்சு. எல்லாம் பழைய நாசமா போட்டாச்சு. எதிர்பார்ப்பே போயிடுச்சுங்க இந்த புலன்ல. அதான் இப்ப அதுக்கு பலி கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்ப இந்த அடிபட்டு உதவிட்டு வரும் பொழுது அவன் கடைசியில வர்றான் பாருங்க, அங்கதான் வர்றான். அது வந்து உண்மை தெரியாமே போயாச்சு. காரணம் இந்த குருகுல கல்வி இல்லாத போனதான் காரணம். இந்த வெள்ளைக்காரனுடைய நாசமா போக வந்து எல்லாத்தையும் எந்த நாடு வெள்ளைக்காரன் போனானோ அந்த நாடு நாசமா போகும். தமிழர்கள் எங்க போனாலும் நாட்டை கெடுக்க மாட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாமே பல நாட்டுக்கு போனாங்க. எந்த நாட்டையும் அவங்க கெடுத்ததாக வரலாறே இல்லை. எல்லா மன்னர்கள் போனாங்க. அந்த நாட்டை வாழ வச்சுட்டு தான் வந்தானே தவிர யாரையும் ஏமாத்தி இப்படி பண்ணது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நீர் உணவு சேர்ந்துல இருந்து ஒரு 8 மாசமா நான் காஃபி டீ குடிக்கிறது இல்ல. அது எவ்வளவு பெரிய நிம்மதியா இருக்குன்னு எனக்கு என்னாலதான் உணர முடியுது. இங்க இருந்தாவே கடைக்கு போனவனவே என்ன தண்ணி சாப்பிடுறீங்க அப்படிதான் கேட்பாங்க. என்ன தம்பினா ஆர்டர் பண்ணும்போது டீ காஃபி ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு மிடில்ல காஃபி குடிப்பாங்க சாப்பிடும் போதே. இங்க வந்து இந்த கல்ச்சர் இருக்கு சிங்கப்பூர்ல, மலேசியால. எப்படி சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு காஃபி குடிக்க மாட்டாங்க. சாப்பிடும் போதே வந்து தண்ணி குடிக்கிறதுல காஃபி தான் குடிப்பாங்க. இங்க யாரும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனாலதான் அவ்வளவு ஜக்கு நிறைய காஃபி. இப்ப ஒரு 8-10 மாசமா பாத்தீங்கன்னா நான் காஃபி டீ எதுவுமே குடிக்கிறது கிடையாது. அது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. புரியுதுங்கய்யா. சரி சரி சரி, ரொம்ப நல்லது. சரி, அப்ப இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீய சக்திகள் வந்து தீய சக்தி உள்ள புந்து நாட்டை நாசம் பண்ணி இந்த 98 பேர் சாக வேண்டும்னு இயற்கை முடிவு பண்ணிருச்சு. இப்ப இயற்கை தான் இதுக்கு விஷயமே காரணமே. இயற்கை தான் மக்களை தவறான வழிக்கு கொண்டுட்டு போகுது. அப்ப நான் மனதை வைத்துக் கொண்டு சரி செய்ய வேண்டும். இப்ப இயற்கை தவறான வழியில் கொண்டு போயாச்சு. எல்லா நாட்டு மக்களையும் சாப்பிடிச்சாச்சு. எல்லாம் நோயாலே மாத்துட்டு போயிடுச்சு. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் தப்பிக்க முடியாது. எல்லாம் இயற்கை வந்து நோயாலே மாத்திருச்சு. ருசிக்கு அடிமை. ருசிங்கிறது பலாயிராண்டா இருந்து வர்றதுதான். ருசிங்கிறது பலாயிராண்டா இருந்து வருது. பசிங்கிறது பலாயிராண்டா இருந்து வருது. உயிரும் பலாயிராண்டுகள் இருந்து வருது. மனமும் பலாயிராண்டா இருந்து வருது. வீர நாகரீகத்தில் தான் முன்னிருக்கான் தவிர இவன் பழையால் தானே. அதனால இவன் மாட்டிக்கிட்டான். அப்ப இயற்கை தனியாக என்ன பண்ணுது? இவன் எல்லாம் போட்டு சாகடிக்கிறதுக்கு இயற்கை நம்ம முடிவு பண்ணுது. மனம்ங்கிறது எப்ப இருந்து வருது? மனம் லேட்டஸ்டா? மனம் வந்து மனம் தோன்றி பல கோடி ஆண்டாச்சு. இதெல்லாம் உயிர் தோன்றி மனம் தோன்றி வந்துருச்சு. இப்போ எங்கேயோ நம்ம பின்னாட போறோம். ஆக அதை அவங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்க? இந்த மனத்தினால்தான் நான் நீண்ட காலம் வாழ முடியல. இந்த திருவள்ளுவர் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம நீண்ட காலம் வாழ்றத வந்திருக்கிறோம். அதனால ஒரு பொறிவாயில் 5 வைத்தான் அப்படிங்கிறாரு. இழிவறிந்து உண்ணுகன்னு எழுதினாரு. அப்புறம் வந்து மாதிரி மாற்றம் தராத உணவை தவிர்த்து விடுன்னு எழுதுறாரு. மாற்றம் தராத உணவை தவிர்த்து விடு, உனக்கு ஆரோக்கியம். அதாவது மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவன்பார். மாறுபாடு இல்லாத மாற்றத்தை தராத உண்டியை மறுத்து விடுங்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, எந்த நோயும் நல்லா ஆகல, அதை வேற திருட்டு இருக்கிறீங்க. ஒரு உணவு சாப்பிட்றீங்க, எந்த நோயும் நல்லா ஆகல, அதைத்தான் திருட்டே இருக்கிறீங்க. அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. உனக்கு மாற்றத்தை தராததை மறுமலர்ச்சி தராத உணவை நீ மறுத்து விடுன்னு எழுதுறாரு. இவன் என்னென்ன வேற மாதிரி எழுதி வச்சிருக்கான், திருட்டு போயிருக்கு. இப்படித்தான் எழுதி வச்சிருக்காரு. ஆக நம்ம என்ன பண்றோம், இந்த விண்வெளி சக்தியில் வாழுகின்ற அது என்ன நம்ம தான் வந்து சொல்லித்தர வேண்டியது. இப்ப நாம தப்பிச்சிட்டோம்ல. உண்மையை எளிமையா சொல்றதை விட என்னன்னா நிறைய விஷயம் மாத்தி அவங்களுக்கு 99% பாத்தீங்கன்னா கரப்டடா இருக்கு. 99.99%. இப்ப நமக்கு போய் தொட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், எல்லாருமே நம்மள அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த சமூகமே சேர்ந்துகிட்டு சாப்பாட்டுல நீ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ தப்பு பண்ற மாதிரி, அவங்க ஏதோ கரெக்டா இருக்க மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க. அதனாலதான் எடுத்தோடனே பேச முடியல. நம்மளால எங்க பேச முடியுதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அவனுடைய உடம்பு, அவனுடைய நோய்வாய்ப்படுறாங்க பாத்தீங்களா, அப்ப மட்டும்தான் அவனை போய் பேச முடியும்.
அது வரைக்கும் நம்மளால வாயை திறந்து அவங்க கிட்ட பேசவே முடியாது. கேட்டா உணவு சுதந்திரம், என்னுடைய தட்டுல இருக்கிறத நீங்க பேசக்கூடாது, அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு இந்த ஜென்மம் எடுத்ததே சாப்பிடறதுக்காக தான். அப்ப சாப்பிடலன்னா சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு, அப்படி எதற்கு, இது இப்படி எதற்குன்றது நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது மாதிரி இப்ப நம்ம வாழ்ந்து காட்டின பிறகுதான் இதை நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு புரியுது. வேற வழியே கிடையாது. நம்ம பேசாம, நம்ம செய்முறை காட்டாம, செய்முறை கல்வி இல்லாம முதல்ல இது செய்முறை. இப்ப நம்ம செய்யறோம் இல்லையா, இதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க். இப்ப இந்த நீர் மருத்துவத்தை எடுத்து இப்ப நான் என் லைஃப்ல அப்ளை பண்ணி, இப்ப நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்னு சொல்றீங்களா, இதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க். ப்ராஜெக்ட் ஒர்க் ஒரு 6 months, ஒரு 1 year, இதுதான் PhD மாதிரி. நம்ம உடம்ப ஆராய்ஞ்சு நம்மளாவே இது ஆராய்ச்சி கூட, நம்ம உடம்பே ஆராய்ச்சி கூட நம்ம மாத்தணும். அப்படி மாத்தாடி இதுல என்ன நடக்குது அப்படின்றது படிப்படியா நம்ம அந்த டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வரணும். இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் 95ல இருந்தேன், இப்ப 75 வந்திருக்கு. இப்ப ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் தைரியமா ஒரு வாரம் வெறும் நெல்லிக்கால மட்டுமே போட்டேன் நான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ரெஸ்ட்ல இருக்கேன். மறுபடியும் அடுத்த வாரம் ஆரம்பிப்பேன். நீங்க சொன்ன மாதிரி விட்டு 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 கொஞ்சம் எத்தனை வாட்டி நீ கழுவி ஆனா என்னன்னா பேசிக்கா ரைஸ் மட்டும் தொடுறது கிடையாது. நீங்க நம்ம சொன்ன அதே கோட்பாடுல தான் இருக்கேன். வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் எடுக்கிறேன். மார்னிங்னா வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன், மறுபடியும் ஈவினிங் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன். பசிக்கு தான் சாப்பிடுறேன். அதுல எல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் தான், ரைஸ் சாப்பிடுறதுல பால், டீ, காஃபி சாப்பிடுறது கிடையாது, நான்வெஜ் இல்ல, அவ்வளவுதான். இது மட்டும் தான் எப்படி ஓடிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இதுவே பெரிய சரியா? சரி, பாப்போங்க, மறுபடியும் பாப்போம். மறுபடியும் ஓகேங்க, காலையில நாளை 4:30 மணிக்கு பாப்போம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வணக்கம்.